குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம பார்க்க போகிற டைப் வந்து ரவுண்ட் ராபின் ஆர்ஆர் ஷெடியூலிங் அல்காரிதம்னு சொல்லுவாங்க. ஈச் ப்ராசஸ் இஸ் சைக்கிளிக்லி அசைன் டு த ஃபிக்ஸ்டு டைம் ஸ்லாட். நமக்கு வந்து ஃபிக்ஸ்டு டைம் ஸ்லாட் கொடுத்துருவாங்க. அதாவது குவாண்டம் டைம் சொல்லி Q = 1 millisecond 2 millisecond கொடுத்துருவாங்க. அதனால் இது ஒரே ஒரு மோடு தான், ப்ரிமிட்டிவ் மட்டும்தான். இது நான் ப்ரிமிட்டிவ் மோடே கிடையாது. ஏன்னா ப்ரிமிட்டிவ் மோடுனா கம்பல்சரி நம்ம அந்த டைம் ஸ்லாட்டில் அந்த ப்ராசஸை வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணி அதை வெயிட்டிங் ஸ்டேஜ் மூவ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு ப்ராசஸ் நம்ம உள்ளே கொண்டாந்தாகணும். அதனால் ஆர்ஆரை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஒரே ஒரு மோடு தான், தட் இஸ் ப்ரிமிட்டிவ் மோட். ஓகேவா? இப்போ நமக்கு எப்படி கொஸ்டின் கேட்பாங்க, 2 டைப்ஸில் கொஸ்டின் கேட்பாங்க. ஒன்று ரவுண்ட் ராபின் வித்தவுட் அரைவல் டைம். கொஸ்டினில் அரைவல் டைமே கொடுக்க மாட்டாங்க, ரவுண்ட் ராபின் வந்து ஃபைன் பண்ண சொல்லுவாங்க. அப்படின்னா நம்ம FCFS மெத்தட் படி தான் சைக்கிளிக்காக நம்ம போகணும். சைக்கிளிக்காக எப்படி போகிறது, FCFSல் நம்ம என்ன பண்ணுவோம், ஃபஸ்ட்டு எந்த ப்ராசஸ் ரெடி கியூவில் உள்ளே என்ட்ரா வராரோ அந்த ப்ராசஸ் நம்ம ஃபஸ்ட்டு உள்ளே அனுப்புவோம். சேம் ஆர்ஆர்லேயும் நம்ம அதே தான் பண்ணுவோம். என்ன டிஃப்ரென்ஸு FCFSக்கும் ரவுண்ட் ராபினுக்கும், FCFSல என்ன பஸ் டைம் கொடுத்துருக்காங்களோ அந்த பஸ் டைம் ஃபுல்லாக நம்ம எக்ஸிக்யூட் பண்ணிடுவோம். 5 ப்ராசஸ் இருந்தால் 5 சைக்கிள் மட்டும்தான் இருக்கும். ஆனால் ரவுண்ட் ராபினில் அப்படி கிடையாது, நமக்கு டைம் குவாண்டம் கொடுத்துருவாங்க. இங்கே பாருங்கள், நமக்கு கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்க, Q = 1ன்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. அது வந்து 1 மினிட்டாக இருக்கலாம், செகண்டாக இருக்கலாம். நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணும்போது நம்ம எப்படி வேணால் எக்ஸ்பிளைன் பண்ணிக்கலாம், தப்பு இல்லை. இப்போ கொஸ்டினில் வந்து நமக்கு ப்ராசஸ் கொடுத்தாச்சு, பஸ் டைம் கொடுத்தாச்சு, Q = 1ன்னு சொல்லி கொடுத்தாச்சு. சரியா? அப்படின்னா என்ன அர்த்தம், ஒரு ப்ராசஸ் வந்து 1 millisecond மட்டும்தான் சிபியூவில் எக்ஸிக்யூட் ஆகும். அடுத்த மில்லிசெகண்டுக்கு அது வெளியே வெயிட்டிங் ஸ்டேஜ் போயிட்டு அடுத்த ப்ராசஸ் உள்ளே வந்துடும். சரியா? இப்படி தான் ரவுண்ட் ராபின் வந்து சால்வ் பண்ணணும். ஃபஸ்ட் நம்ம கெயின் சார்ட் ட்ரா பண்ணுறோம். அட் அரைவல் டைம் 0ல் என்ன ப்ராசஸ் உள்ளே என்ட்ராகும், நம்ம FCFSல என்ன பண்ணுவோம், சேம் அதே தான். FCFSல என்ன பண்ணுவோம், ஃபஸ்ட்டு எந்த ப்ராசஸ் உள்ளே வருது, ரெடி கியூவில் P1 தான் உள்ளே இருக்குது. பஸ் டைம் என்ன, 6. ஆனால் நம்ம குவாண்டம் டைம் என்ன கொடுத்துருக்குறாங்க, 1. அப்படின்னா ப்ராசஸ் வந்து 0லேருந்து 1 millisecond, அதாவது P1 வந்து 1 millisecond மட்டும்தான் எக்ஸிக்யூட் ஆகும். எக்ஸிக்யூட் ஆகிட்டு ரிமைனிங் டைம் அப்படியே வச்சுக்கோ. அடுத்து நெக்ஸ்ட்டு ப்ராசஸை நம்ம எக்ஸிக்யூட் பண்ணோம். நெக்ஸ்ட்டு ப்ராசஸ் நமக்கு என்ன, P2. P2வும் 1 millisecond மட்டும்தான் எக்ஸிக்யூட் ஆகும். அப்போ ரிமைனிங் டைம் 1. நெக்ஸ்ட்டு P3. P3 also will execute only 1 millisecond, remaining time 2. Next P4. P4 also execute only 1 millisecond. P4 வந்து எக்ஸிக்யூட் ஆயிடுச்சு, ஏன்னா பஸ் டைமே வந்து 1 தான் கொடுத்துருக்காங்க. அப்போ 4. நெக்ஸ்ட்டு P5. P5 will also execute 1 millisecond, remaining time 1. P5 வரைக்கும் முடிச்சாச்சு. மறுபடியும் சைக்கிளு P1க்கு மூவ் ஆகும். P1 1 millisecond தான் எக்ஸிக்யூட் ஆகும், ரிமைனிங் டைம் 4. நெக்ஸ்ட்டு P2 7, ரிமைனிங் டைம் முடிஞ்சது. நெக்ஸ்ட்டு P3 8, ரிமைனிங் டைம் 1. P4 கம்ப்ளீட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு P5 9, ரிமைனிங் டைம் எதுவும் இல்லை, அதனால் இதுவும் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. அகைன் என்ன பண்ணுறோம், ரவுண்ட் பண்ணுறோம். P1 10, ரிமைனிங் டைம் 3. P2 கம்ப்ளீட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு P3 1 millisecond 11. P3யும் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. P4 கம்ப்ளீட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு P5யும் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இருக்குது நமக்கு ஒரே ஒரு ப்ராசஸ் என்ன இருக்குது, P1 மட்டும்தான். P1 1 millisecond. 1 millisecond தான் நம்ம எக்ஸிக்யூட் பண்ணணும், ஏன்னா நம்ம டைம் ஸ்லாட் என்ன கொடுத்துட்டாங்க, Q = 1ன்னு கொடுத்துட்டாங்க. ஸோ 1 millisecond ரிமைனிங் 2. நெக்ஸ்ட்டு P1 13, ரிமைனிங் 1. நெக்ஸ்ட்டு இந்த 1 millisecond எக்ஸிக்யூட் பண்ணால் P1 14. புரிஞ்சுதுங்களா? இப்படி தான் கெயின் செக் பண்ணும். ரவுண்ட் ராபினை பொறுத்த வரைக்கும் டைம் குவாண்டம் கம்பல்சரி கொடுப்பாங்க. அந்த டைம் குவாண்டம்குள்ளே தான் நாம் எக்ஸிக்யூட் பண்ணிக்கணும். சரியா? நெக்ஸ்ட்டு ஆவரேஜ் வெயிட்டிங் டைம் அண்ட் டர்ன் ஆன் டைம். ப்ராசஸ் எல்லாம் லிஸ்ட் பண்ணியாச்சு. P1 P2 P3 P4 P5 அண்ட் பஸ் டைம் P6.
2312 கம்ப்ளீஷன் டைம். நம்ம கம்ப்ளீஷன் டைம் எப்படி செக் பண்ணோம்? கெயின் சார்ட்டோட ரைட்லேருந்து செக் பண்ணோம். அப்படி ரைட்டில் செக் பண்ணும்போது ஃபஸ்ட்டு என்ன இருக்குது? P1. P1ஓட கம்ப்ளீஷன் டைம் என்ன? 14. நெக்ஸ்ட்டு நமக்கு P1 ஒன்ஸ் நம்ம ரைட் சைடில் P1 பார்த்து ஒன்ஸ் நம்ம உள்ளே கொண்டு வந்துட்டோம்னா நெக்ஸ்ட்டு P1 வரதை நம்ம எடுத்துக்க தேவையில்லை. சரியா? P1 விட்டுருங்க. நெக்ஸ்ட் என்ன இருக்குது? P3க்கு என்ன இருக்குது? 11. P1 ஆல்ரெடி எடுத்தாச்சு. P5க்கு 9. நெக்ஸ்ட்டு P3 எழுதியாச்சு. P2க்கு 7. P1 எழுதியாச்சு. P5 எழுதியாச்சு. P4 4. நெக்ஸ்ட்டு வெயிட்டிங் டைம். CT minus BT. CT 14, 8, 7, 2, 5. 11ல் 3 போச்சுன்னா 8. 4ல் 1 போச்சுன்னா 3. 9ல் 2 போச்சுன்னா 7. 8 + 5 + 8 + 7 + 3 = 31 divided by 5. 6.2. ஆவரேஜ் வெயிட்டிங் டைம் வந்து 6.2. நெக்ஸ்ட்டு TAT வெயிட்டிங் டைம் ப்ளஸ் பஸ் டைம். ஆல்ரெடி வெயிட்டிங் டைம் கண்டுபிடிச்சாச்சு. 14, 7, 11, 4, 9. 14 + 7 + 11 + 4 + 9 = 45 divided by 5 = 9. ஆவரேஜ் டர்ன் டைம் வந்து 9. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ரவுண்ட் ராபின் வித்தவுட் அரைவல் டைம் கேட்டால் ரொம்ப ஈஸி. நம்ம ரவுண்ட் ராபினில் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது என்ன? டைம் குவாண்டம் கொடுத்துருவாங்க. அந்த டைம் குவாண்டம் தான், அந்த டைம் குவாண்டமே பஸ் டைமையும் நம்ம செக் பண்ணிக்கணும். நம்ம பஸ் டைம் எவ்வளோ ஹையஸ்ட்டாக இருந்தாலும் நம்ம அதை எக்ஸிக்யூட் பண்ணக்கூடாது. ஏன்னா டைம் குவாண்டம் கொடுத்துட்டா அந்த ஃபிக்ஸ்டு டைம் ஸ்லாட் மட்டும்தான் அந்த CPU அந்த ப்ராசஸ் வந்து நிற்கும். அதுக்கப்புறம் வெயிட்டிங் ஸ்டேஜுக்கு போயிடும். சரியா? நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது அவ்வளோதான்.